அயன்மேன் இதோ வந்துட்டாரு, அதோ வந்துட்டாரு, ஆடிச்சு திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டாரு, அயன்மேன் 4 ரெடி ஆயிட்டு இருக்கடா அப்படிங்கிற ஒரு நியூஸை கடந்த ஒரு 2-3 வருஷமா நீங்க நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான பதில் ஒருத்தரால் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆப்வியஸா ஆர்ஜே இப்போதைக்கு ஆஸ்கார் ஜெயிச்ச சந்தோஷத்துல ஏகப்பட்ட பெரிய பெரிய வெப்சைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் எஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அந்த இன்டர்வியூவர் நம்ம என்ன கேட்கணும்னு நினச்சோமோ அதை தான் கேட்டிருக்காங்க. மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் நீங்கள் ரிட்டர்ன் ஆவீங்களா, ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆர்ஜே மனசார ஹாப்பியாக சந்தோஷமாக பண்ணுவேன். அயன்மேனாக நடிக்கிறது என் ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. ஐ மீன் டிஎன்ஏக்குள்ளேயே கலந்துருக்கு. அந்த ரோலை நான் சூஸ் பண்ணல, என்ன தான் அந்த ரோல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹாப்பியாக வந்து நடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறத ஓப்பனாகவே கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது அயன்மேனாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஆர்ஜே ரெடியாக இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் கெவின் ஃபைகே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அது கண்டிப்பாக நடத்தியே தீர்வார். அவரை யாராலுமே பேசிலாம் ஜெயிக்கவே முடியாது. ஸோ அயன்மேன் ரிட்டர்ன் ஆகணுங்கிறத கெவின் ஃபைகே முடிவு பண்ணார்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். யாராலையும் அதை மாற்ற முடியாதுங்கிறதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்காக உடனே அயன்மேன் 4 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிடாதீங்க. ரிட்டர்ன் ஆவார், பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சீக்ரெட் வார்ஸில் தான் வருவார்னு நினைக்கிறேன். வந்தால் தாறுமாறாக இருக்கும். கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி பார்க்கும்போது நம்ம ஹியூ ஜாக்மேன் வுல்வரின், டோபி மெக்வேர் ஸ்பைடர்மேன் அண்ட் ஆர்ஜே அயன்மேன் 3 பேருமே ஒரே ஷாட்டில் அமைகிற மாதிரி சில சீக்வன்ஸ் பற்றினா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் சீக்ரெட் வார்ஸில். அகைன் இப்போ வரைக்கும் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் எழுதப்பட்டு இருக்கு. ஸோ ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இது நடந்தால் தாறுமாறாக இருக்கும். நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். ஆர்ஜே ரிட்டர்னிங் அஸ் அயன்மேன். இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? யாராவது அயன்மேன் ஃபேன்ஸ் இருக்கீங்களாப்பா? இருந்தால் அந்த லைக் பண்ண தட்டி காமிங்க பார்ப்போம்.